இங்க கிருஷ்ணா ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கான். அப்ப அவனுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. காலையில என்னடியே பிரச்சனைன்னு கேட்டா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. நேர்ல பேசிக்கலாம் வான்னு கூப்பிட்டாலும் உனக்கு வேணும்னா நீயே கால் பண்ணுன்னு சொல்றா. கிருஷ்ணாவும் கால் பண்ணி சத்தமா பேசுறான். அவ டக்குன்னு கட் பண்ணிடுறா. ஓ இவளுக்கு வேற கத்தனை பிடிக்காதேன்னு சொல்லி திரும்பவும் கால் பண்ணி சாரி கேட்டுட்டு நார்மலா பேசுறான். என்னடியே பிரச்சனைன்னு கேட்டா நம்ம லவ் லாங்குவேஜ் செட் ஆகலன்னு சொல்றா. எல்லாரும் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் புதுசா காதல் மொழின்னு கேட்கறான். இது ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, ரெண்டு பேரும் ஒரு நாள் பீச் போயிருப்பாங்க. பீச்ல நடந்து போறப்போ அவன் கையை பிடிச்சிட்டே நடந்திருப்பான். இவன் கொஞ்சம் ஷை டைப்புங்கிறதால சுத்தி முத்தி பார்த்துட்டு கையை எடுத்து விட்டு ஹெல்மெட்டை நான் எடுத்துக்குவான்னு கேட்டிருப்பான். ஆசையா கையை பிடிச்சு கூட பப்ளிக்ல நடக்க மாட்டேன்றேன்னு இவ கம்ப்ளைண்ட் பண்றா. உனக்கு கை வலிக்குமேனு ஹெல்மெட் கேட்டேனே அதை யோசிக்க மாட்டியான்னு கிருஷ்ணா கேட்கறான். அது மட்டுமா அன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ண போறப்போ அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பான். அவளும் சந்தோஷமா ஓப்பன் பண்ண போறப்போ டைம் ஆச்சு வாடான்னு ஃப்ரெண்டு கூப்பிடவும் இவனும் கிளம்பிடுறான். அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ற வரைக்கும் கூட இருந்தா என்னன்னு இப்ப சண்டை போடுறான். அந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னியான்னு இவனும் சண்டை போடுறான். இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் லவ் பண்ண முடியாதுன்னு கோவமா சொல்லவும் இவ காலை கட் பண்ணிடுறா. அப்ப கிருஷ்ணாவோட அம்மா ரூமுக்கு வராங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி அப்பாவை லவ் பண்ணீங்கன்னு கேட்கறான். கல்யாணம் புதுசுல இங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை தான். ஆனா மனசுல இருக்கிறத டைரக்டா அவர்கிட்ட சொன்னதும் அவரும் எனக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு. நானும் அவருக்கு ஏத்த மாதிரி மாறிட்டேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இவ சோகமா இருக்கப்போ அப்பா வரவும் அவர்கிட்ட என்னைக்காச்சும் அம்மா எதிர்பார்க்கிற மாதிரி அவங்கள லவ் பண்ணாம உங்க இஷ்டப்படி லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. ஆமா, அதனாலதான் எங்களுக்குள்ள பெரிய சண்டையே வந்திருக்கு. ஒரு கட்டத்துல நான் லவ் பண்ற விதத்தை பார்த்து பிடிக்கலனாலும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நானும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டேன்னு சொல்லி காஃபியை கொடுக்குறாரு. அப்போ அவங்க அந்த ஒய்ஃப் கிட்ட இன்னொரு காஃபியை தராரு. அவங்க அந்த காஃபியை ஷேர் பண்றதை பார்த்ததும் ரூமுக்கு போய் கிருஷ்ணா கிட்ட காஃபி தரா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு மெசேஜ் கால்னு ரகலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, லவ்வர் மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு டைலாக் வேற. உனக்கு பிடிச்ச மாதிரி மாற கண்டிப்பா ட்ரை பண்றேன்னு சொல்றான். அவளும் நீ கொடுத்த கிஃப்ட் சூப்பரா இருந்துச்சுன்னு அப்ரிஷியேட் பண்றா. ஒரு சின்ன விஷயம் தான், சின்னதா ஒரு முயற்சி எடுத்தா போதும், எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடைச்சிடும். அதை விட்டுட்டு ஆனா ஊனா பிரேக்கப் டிவோர்ஸ்னு கிளம்புனா எப்படி? இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்றதே அதிசயமா இருக்கு. நிறைய வீட்ல லவ் கூட நான் விரும்புற மாதிரி தான் லவ் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே டூ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.